என்ன மறுவாத சும்மா சொல்லக்கூடாதுங்கக்கா. கோபி நம்ம 2 பேரும் கால்ல விழுந்து நம்ம 2 பேரையும் அப்பா அம்மா ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டானுங்கக்கா. ஆமா ருக்கு, எக்ஸாக்ட்லி. ஐ வாஸ் சோ டச்ட், யூ நோ. எனக்கு சென்டிமெண்டலா தான் இருந்துச்சு. எனக்கு மென்டலா தான் சார் இருந்தது. ஏனுங்க என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, அவன் பிளான் பண்ணி நம்மள கூட்டு போய் கோத்து விட்டுருக்கான். அது புரியாம கல்யாணத்தை நாங்களே நடத்தி வைக்கிறோம், எல்லா செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். பொண்ணுக்கு புடவை மாப்பிள்ளைக்கு வேட்டில இருந்து ஒண்ணு விடாம பண்ணிடணும். இஷ்டத்துக்கு பேசியிருக்க, ஆறு கேட்டு பேசுத நீ. என்ன ஹனி, இது நான் சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, நீ சம்பாதிக்கிற காசு. நான் 500 ரூபாய் கேட்டாலே 500 தடவை யோசிப்பேன். இப்படி திடீர்னு 2-3 லட்சம் கமிட் பண்ணிட்டு வந்திருக்க. விக்கி, காசு முக்கியம் இல்ல விக்கி, காசை எந்த விதத்துல செலவு பண்றோன்றது தான் முக்கியம். உன்ன மாதிரி ஹேர் கட்டுக்கு காசு வாங்கிட்டு போயிட்டு கட்டிங் போடுற ஆளுக்குலாம் காசு செலவு பண்றது வேஸ்ட். கோபி மாதிரி ஆளுக்கு செலவு பண்ணோம்னா அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும். ஓகே, கரெக்டா சொன்னீங்கக்கா. இங்க பாருங்களேடா, நாய் வித்த காசு குறைக்காது, சட்டி பனியன் வித்த காசு எலாஸ்டிக் மாதிரி விரியாது. ஆனா மனசு விரியுங்க. எவ்வளவு ஒருத்தி சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு வளரிட்டு. சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கோம், நீங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ருக்கு, நான் வந்து கல்யாண பொண்ணுக்கு பட்டு சேலை, தாலி, மெட்டி, முகூர்த்த புடவை, அப்புறம் பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் பண்றது, இந்த விஷயம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா. அப்ப நான் வந்து இந்த மண்டபத்துக்கு பின்னாடி பேனரு, அதுக்கப்புறம் வீடியோ, கேமரா, பந்தி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பந்தி தொந்திங்கற ஏனுங்க, நம்ம கோபிக்கு யாருங்க இருக்குடா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 பேர் வருவாங்க. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா? சரி, நம்ம கோபி தான் இல்லன்னு சொல்லல. ஒருவேளை 100 பேருக்கு மேல வந்துட்டா? ஐயோ லட்டனா, அதெல்லாம் பாத்துக்கலாங்க. அவங்க கிட்ட டிஸ்கஷன்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு. ஐயோ ருக்கு, அது டிஸ்கஷன். அரசக்க அதேதானக்கா. ஓகே ஓகே, சோ இப்பத்துல இருந்தே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் நட்டு சார், நீங்க மோலோ, நாதஸ்வரம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. விக்கி, கோபி வீட்ல என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் இல்லன்னு பாரு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்தா என்னென்ன ஃபர்னிச்சர்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சிடணும். ஓகே அக்கா. ஐயோ, கோபி வீட்ல டிவி இல்லைங்கக்கா. ஒரு பொண்ணுக்கு எது முக்கியமோ இல்லையோ கண்டிப்பா டிவியும் சீரியலும் முக்கியம்ங்கக்கா. அதாங்க வாங்கணும். எக்ஸாக்ட்லி. விக்கி, அதை நோட் பண்ணிக்கோ. ஹனி, இப்படி ஒவ்வொன்னா நோட் பண்ணிருந்தா டைம் வேஸ்டா போயிடும். நீங்க 2 பேரும் உள்ள போய் உட்கார்ந்து பக்காவா டிஸ்கஸ் பண்ணி பொண்ணு கிட்ட பேசி முடிஞ்சா கோபி கிட்டயும் பேசி என்னென்ன வேணும் பிளான் பண்ணுங்க. அப்புறமா வந்து எங்க கிட்ட சொல்லுங்க. நானும் நட்டு சாரும் எக்ஸிக்யூட் பண்ணி தரோம். என்ன நட்டு சார்? கண்டிப்பா. ஓகே. கோபி நம்ம 2 பேரையும் ஒத்துமையா வேற இருங்கன்னு சொல்லிருக்கான்ல, கூடவே இருந்து அவன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஆமா ஆமா ஆமா. வெரி குட் வெரி குட். ஐ அப்ரிஷியேட் யூ गाइस. ஓ thank you thank you thank you thank you thank you. சரிங்க, அப்புறம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் போட்டு அப்புறமா உங்களுக்கு காப்பி போட்டு தரேனுங்க. வாங்க. கணக்க நீங்க பாருங்க, கோபி கணக்க நான் முடிக்கிறேன். சேம் ஃபீலிங் சார். ஏன் சார் கஷ்டப்பட்டு ஹனி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்சு எதுக்கு சார் கோபி கல்யாணத்துக்கு செலவு பண்ணும்? அவன் யாரு? அதேதான் சார் எனக்கும். ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் சார், அதையும் நீங்க தான் பண்ணணும். நான் ஏன் சார் பண்ணணும்? சார், ஒருத்தரை நல்லா வாழ வைக்கணும்னா உங்களுக்கு ஐடியாவே தோணாது. ஒருத்தன் குடியை கெடுக்கணும்னா இமீடியட்டா உங்களுக்கு ஐடியா வரும்ல, அதுக்கு தான் சொன்னேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.